ஒரு 6 மணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நம்ம சமையலை. இன்றைக்கி வந்து நம்ம தோசை, சாம்பார், சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி வச்சு இன்றைக்கி நைட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூல் போயிட்டு வந்து நசன்னு கத்துறாங்க. நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலை. ஒரு வேலை இதாக போட மாட்டுறாங்க, உட்காந்து படிக்க மாட்டுறாங்க, ஓடிக்கிட்டே தீராங்க, விளாண்டுக்கிட்டே தீராங்க. நில்லுங்கன்னா நிற்க மாட்டாங்க, அவ்வளோக்கு சேட்டை பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறது, கத்திக்கிட்டே இருக்கிறவங்க சரி பார்த்தோம். நம்ம சமையல் ஆரம்பிச்சிடுவோம். போய் சமைச்சாதான் பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் நம்மளால் கொடுக்க முடியும் சாப்பாடு. குக்கரில் சாம்பார் வச்சுருக்கோம். காயை நறுக்கி வச்சுட்டு வேறு என்னங்க, எனக்கு ஒரு ஆதரவாக இருந்து நீங்கள் எனக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்கள் மாதிரி எல்லோரும் மாதிரி நானும் வீடியோ போடலாம்னு ஆசைப்பட்டதை செய்கிறேன். நீங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருங்க. வேறு அன்னன்னைக்கு சமைக்கிறதா எடுத்து போகிறோம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லேசாக பொரிச்சோம்னா வேக போச்சோம். குக்கர்லேயே பருப்பு வேக போட்டு வச்சுட்டேன். பாத்திரம் வச்சு சரி அதையும் மொத்தமாக விளக்கி போட்டு வச்சுருவேன். பிள்ளைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போடுவாங்க, அதையும் போட்டு விளக்கி காமிச்சிட்டு இன்னைக்கு க்ளீனிங் பண்ணணும். அடுத்த தொடக்கம் ஏன்னா அன்னன்னைக்கு நைட்டுக்கெல்லாம் தொடச்சி வச்சுட்டு தூங்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சு நம்மளால் அடுப்பில் பண்ணவே கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளால் வேலை பார்ப்போம். அழுக்காக போட்டு வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சோம்பேறியாகவும் இருக்கும். அதனால தான் நைட்டை எல்லாத்தையும் விளக்கி கமுத்தி வச்சுட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் தெளிச்சாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அதனால தான் நைட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருது. பிள்ளைய எல்லாத்தையும் இழுத்து போட்டு குப்பையாக ஆக்கி வச்சிடுறாங்க. எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான், நம்ம வீட்லேயும் அதே மாதிரி தான். அடுப்பில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கபோரை சுற்றி அந்த கீழே இருக்க செல்ஃபை ஃபுல்லாக சோப் போட்டு கழுவிட்டு இருக்கணும். ரெகுலராக எண்ணெய் பிசுக்காக இருக்கும். குழம்பு, சட்னி, பொரியல் பண்ணுற காய் எல்லாமே எண்ணெய் தெரிச்சிடும். அடுப்பை சுற்றி கீழே அதே மாதிரி இருக்கும். அதனால் பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் நம்ம எப்பயுமே அந்த வேலையை நம்ம பார்க்குறோம். அதனால் அன்னன்னைக்கு அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பார்க்கவும் அழகாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப சோம்பேறியாக ஆகி போயிடுவோம் நம்ம அடுக்காக போட்டு வச்சுருந்தாவே. நம்மளும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாத்தையும் துடைச்சாச்சு. இனி நம்ம தூங்க வேண்டியதே, காலையில் எழுந்திரிக்க வேண்டியதே. சீக்கிரம் எழுந்திரிச்சு அதே மாதிரி எடுத்து சமைக்க வேண்டியதான். இதே வேலை தான் ட்ரெயிலையும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா.